தமிழகத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணியை பலப்படுத்துவது குறித்து பாஜகவின் முக்கிய நிர்வாகிகளுடன் தேசிய பொதுச் செயலாளர் BL சந்தோஷ் நாளை ஆலோசனை நடத்துகிறார். தமிழகத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணியை பலப்படுத்துவது குறித்து தேசிய பொதுச் செயலாளர் BL சந்தோஷ் நாளை ஆலோசனை நடத்துகிறார். இது குறித்த கூடுதல் தகவல்களை எமது செய்தியாளர் ராஜகுமரன் வழங்க கேட்கலாம். ராஜகுமரன், விரிவான விவரங்கள். 2026 சட்டமன்ற தேர்தலை எதிர்கொள்வதற்காக பாஜக சார்பில் தமிழகத்திற்கு பல்வேறு வியூகங்கள் தேசிய தலைமையினால் வகுக்கப்பட்டு வருகின்றன. தேசிய ஜனநாயக கூட்டணியை பொறுத்தவரை தமிழகத்தில் திமுக எதிர்ப்பு நிலைப்பாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து அரசியல் கட்சிகளையும் ஓரணியில் கொண்டு வர வேண்டும் என்ற முனைப்போடு செயல்பட்டு வருகின்றார்கள். இந்த நிலையில்தான் பாஜக கூட்டணியில் கடந்த பல ஆண்டுகளாக நீடித்து வந்த பன்னீர்செல்வம் அந்த கூட்டணியில் இருந்து வெளியேறுவதாக குறிப்பிட்டு தன்னுடைய வெளிப்படையான அறிவிப்பினை வெளியிட்டிருக்கின்றார். பாஜக கூட்டணியில் இருந்து உரிமை மீட்பு குழு வெளியேறுகின்றது என்று பன்னீர்செல்வம் அறிவித்திருக்கின்றார். எனவே பன்னீர்செல்வத்தை மீண்டும் பாஜக தலைமையிலான அந்த கூட்டணிக்கு கொண்டு வர வேண்டும் என்று கூட்டணியில் இடம்பெற்றிருக்கக்கூடிய டிடிவி தினகரன் உள்ளிட்டவர்கள் எல்லாம் வலியுறுத்தி வருகின்றார்கள். இந்த சூழ்நிலையில் தான் பன்னீர்செல்வத்தை பாஜக கூட்டணிக்கு மீண்டும் கொண்டு வரக்கூடிய முயற்சிகள் மேற்கொள்ளப்படும் என்று கூறப்படுகின்றது. இந்த சூழலில் அண்ணாமலை நேற்று முன்தினம் டெல்லி சென்றிருந்தார். அப்பொழுது தேசிய தலைவர்கள் ஒரு சிலரை அவரும் சந்தித்திருந்தார். இந்த சூழலில் தற்பொழுது பாஜகவின் தேசிய பொதுச் செயலாளராக இருக்கக்கூடிய BL சந்தோஷ் தமிழகத்திற்கு வருகின்றார். நாளைய தினம் கமலாலயத்தில் நடைபெறக்கூடிய ஒரு முக்கியமான ஆலோசனை கூட்டத்திலே BL சந்தோஷ் பங்கேற்கின்றார். அந்த ஆலோசனை கூட்டத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணியை பலப்படுத்துவதற்கு செய்ய வேண்டிய பணிகள் தொடர்பாக பாஜகவின் மாநில தலைவர் நயினா நாகேந்திரன் உட்பட புதிதாக நியமிக்கப்பட்டிருக்கக்கூடிய மாநில துணைத் தலைவர்கள், பொதுச் செயலாளர்கள் உள்ளிட்டோருடன் BL சந்தோஷ் ஆலோசனை நடத்துகின்றார். இந்த ஆலோசனை கூட்டத்திலே மீண்டும் பன்னீர்செல்வத்தை தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு கொண்டு வருவது உட்பட திமுக எதிர்ப்பு நிலைப்பாட்டில் இருக்கக்கூடிய பல்வேறு கட்சிகளையும் ஓரணியில் திரட்டுவதற்கான பாஜகவின் வியூகங்கள் தொடர்பாக ஆலோசிக்கப்படும் என்று கூறப்படுகின்றது. BL சந்தோஷை பொறுத்தவரை பாஜகவினுடைய தேசிய அளவிலான தேர்தல் பொறுப்பாளராகவும் இருந்து வருகின்றார். எனவே தமிழகத்தில் அவருடைய வருகை என்பது தேசிய ஜனநாயக கூட்டணியை பலப்படுத்துவதற்காகவும் கூட்டணியிலிருந்து வெளியேறி இருக்கக்கூடிய பன்னீர்செல்வம் உள்ளிட்டவர்களை சமரசம் செய்து மீண்டும் பாஜக அங்கம் பெற்றிருக்கக்கூடிய இந்த தேசிய ஜனநாயக கூட்டணியை வலிமைப்படுத்துவதற்கான நடவடிக்கைகள் குறித்த ஆலோசனைக்காகவும் என்று பாஜக சார்பில் கூறியுள்ளனர். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.